ஒரு பரபரப்பான நகரம். அதில் ஒரு அப்பா தான் வேலைக்கு போக லேட் ஆகிறதுனால தன்னுடைய மகனை டியூஷனில் இருக்கிற தெருவில் விட்டுட்டு வேகமாக போயிடுறாரு. அந்த பையனுக்கு அவங்க அப்பா போனதுக்கப்புறம் தான் தெரியுது அது அவன் டியூஷன் இருக்க தெரு இல்லைன்னு. அவன் ஒரே அழுக. அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. வெறும் அழுக மட்டும்தான் வருது. சுற்றி இருக்கவங்களாம் தன்னை வினோதமாக பார்க்குறத பார்த்து இன்னும் பயப்படுறான். சுற்றி இருக்க மக்களும் அவனை வினோதமாக பார்க்குறாங்களே தவிர, சின்ன பையன் ஏன் இங்கே நிற்கிறான்னு பார்க்குறாங்களே தவிர, அவனுக்கு உதவி செய்யவோ அவனை விசாரிக்கவோ கூட யாருக்கும் தோணலை. அதில் ஒருத்தவர் மட்டும் அவன்கிட்ட வந்து கேட்குறாரு. கேட்டுட்டு அவங்க அப்பாவோட நம்பர் வாங்கி கால் பண்ணுறாரு. இங்கே வாங்க, நான் வெயிட் பண்ணுறேன், உங்கள் பையன் இங்கே தான் இருக்கான் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டு அவங்க அப்பா வேகமாக பதறி போய் வராரு. வந்ததும் தன் மகனை பார்த்து கட்டி அணைச்சிட்டு சந்தோஷம் தன் மகனை பார்த்துக்கிட்டதுக்கு நன்றியும் சொல்லி என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு கண் கலங்குறாரு. ஆஃபீஸ்க்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை உங்கள் பிள்ளைக்கும் கொஞ்சம் கொடுங்கன்னு சொல்லிட்டு அவர் நன்றி எதுவும் வேணான்னு சொல்லி கிளம்பிட்டாராம். இந்த காலகட்டத்தில் வேலை வேலை வேலைன்னு தன்னுடைய வீட்டை கவனிக்காமல் வேலையே கவனிக்கிற ஆட்கள் நிறைய பேர் இங்கே இருக்காங்க. குடும்பத்துக்கு கொஞ்சமாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஒன்றும் இல்லை, கொஞ்ச நேரம் மனசு விட்டு அவங்க கூட சிரித்து பேசுங்க, அதுவே போதும். உங்களால் முடிஞ்ச சின்ன உதவியாவது மற்றவங்களுக்கு செய்யுங்க, அதிலே கடவுள் தெரிவார்.